Hello, hi friends. Welcome to Shamlal. Happy Sunday for you. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம்? சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? மீன் குழம்பு தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு மிக எளிமையான முறையில ருசியா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ பாறை மீன் எடுத்து உப்புல கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து புளி வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலை, கருகாப்பிலை ஒரு சிட்டிகை. இந்த டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் புளிக்குழம்பு மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணணும். அந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி இது பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டா பொன்னிறமா ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருந்த ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. வரக்கொத்தமல்லி, குழம்பு மசாலா, குழம்புக்கு தேவையான பொருள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் காத்துல ஆற விட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு பெரிய கடாயில 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டா பொரிஞ்சோனையுமே நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா அப்படி கலந்து விடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த குழம்போட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து தேங்காய் கலந்து மீன் குழம்பு வைப்பாங்க. நம்ம இதுல தேங்காய் சேர்த்துக்க போறது கிடையாது. தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு மிக எளிமையான முறையில எப்படி மீன் குழம்பு செய்யறது தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மசாலாவை ஆட் பண்ண உடனே இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ இது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்ததும் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல புளி கரைசலை கலந்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் 50 கிராம் புளி எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம கலந்துக்கலாம்.
நல்லா கிளறி விட்டுருங்க. புளி கலந்ததுக்கப்புறம் மசாலா கலந்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக கலந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம். அப்படி இல்லை கட்டியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி கலந்துக்கலாம். அப்புறம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் கலந்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா தரன்னு கொதிக்கவும் நம்ம மீனை போட்டுக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீனை வந்து ஒரே இடத்துல போடாமல் இப்படி ஒவ்வொரு சைடாக கடாயை சுற்றியும் போட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு மசாலா இறங்கி டேஸ்ட் நல்லா இறங்கும். மீன் போட்டாச்சுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். மசாலா நல்லா இறங்கி குழம்பு நல்லா ருசியா இருக்கும். குழம்பு கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையை மேல அப்படியே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை வந்து நம்ம ஆட் பண்றது எதுக்குன்னா நல்ல வாசமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அந்த ஃபிளேவர் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. வாசமும் நல்லா வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.